தோசை மாவு இல்லாத அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு டின்னர் இதுவா தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிளான டிஷ். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் பருப்பு. 1 டம்ளர் பருப்புல 3/4 டம்ளர் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் வந்து பாசி பருப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். ஏன்னா பருப்பெல்லாம் ஊறி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2 வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். கொஞ்சமா நெய் விட்டுட்டு கொஞ்சமா எண்ணெயும் விட்டுக்கிறேன் நான். இந்த சாப்பாட்டுக்கு முக்கியமான ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் தான். கடுகு போட்டுட்டு ஜீரகம் போட்டு அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதை நல்லா வதங்கின உடனே லைட்டா உப்பு போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பை ட்ரை பண்ணிட்டு இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். அரிசி பருப்பு 2 சேர்த்து 3 டம்ளர். ஸோ 6 டம்ளர் இல்லை, எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் நான் வைக்க போறேன். 8 டம்ளர் தண்ணி வைக்க போறேன். அப்பதான் ரொம்ப கொல கொலன்னு வரும். வச்சு ஒரு 4 விசில் விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொல கொலன்னு இருக்கும். இது இன்னமும் கரண்டி போட்டு கிளறி சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமான நைட் டின்னர் ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.